சுட்டி பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு மாயாஜால கதையை கேட்க போறோம். ஒரு சின்ன பையன் தன்னோட பொருட்களை எப்படி வச்சுக்கணும்னு கத்துக்கிட்ட ஒரு சூப்பரான கதை இது. ஆரம்பிக்கலாமா? கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். நீங்க உங்க பொம்மையில எப்படி பாத்துக்கிறீங்க? விளையாடி முடிச்சதும் அப்படியே தரையில போட்டுட்டு போயிடுவீங்களா? இல்ல சில சமயம் உடைச்சிடுவீங்களா? உண்மைய சொல்லுங்க. ஏன்னா நாம இப்ப பார்க்க போற கதையும் இத பத்தி தான். கதையோட ஹீரோ முகிலன். அவன் ஒரு சுட்டி பையன், ஆனா ரொம்ப கவனம் இல்லாதவன். முகிலன் கிட்ட ஏகப்பட்ட அழகான பொம்மைகள் இருந்துச்சு. ஆனா அவனுக்கு அது மேல கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. எல்லாத்தையும் அலட்சியமா தூக்கி போடுறது, உடைக்கிறது, இதுதான் அவனோட வழக்கமாவே இருந்துச்சு. நிறைய பொருட்கள் இருக்கறதால அதோட அருமை அவனுக்கு புரியவே இல்ல. அவனோட பிறந்த நாளுக்கு ஒரு மாயாஜால ரோபோ பரிசா கிடைச்சது. அன்னிக்கு ராத்திரி முகிலன் நல்லா தூங்கிட்டு இருந்தான். அப்போ அந்த அமைதியான அறையில யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியம் நடந்துச்சு. அந்த புது ரோபோ மெதுவா கண்ண திறந்துச்சு. ஆமாங்க, நிஜமாவே அதுக்கு உயிர் வந்துடுச்சு. அது அப்படியே தன்னிச்சையா நகர ஆரம்பிச்சுது. அந்த ரோபோ கிட்ட ஒரு குணமாக்கும் நீல நிற ஒளி இருந்துச்சு. திடீர்னு அந்த ரோபோவோட கண்கள்ல இருந்து ரொம்ப பிரகாசமான ஒரு அழகான நீல நிற ஒளி வெளியில வந்துச்சு. அது அப்படியே நினைச்சு பாருங்களேன், அந்த இருட்டான அறையில அந்த நீல நிற வெளிச்சம் பரவினதும் பார்க்கவே அவ்வளோ அற்புதமா இருந்துச்சு. அது சாதாரண ஒளி இல்ல, ஏதோ மேஜிக் செய்ய போகுதுன்னு மட்டும் புரிஞ்சுது. அந்த வெளிச்சம் தரையில உடைஞ்சு கிடந்த பொம்மைகள் மேல பட்ட உடனே வாவ், ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. உடைஞ்ச பொம்மைகள் எல்லாம் அப்படியே மாயாஜாலமா ஒட்டிக்குச்சு. அது மட்டும் இல்லாம அந்த பொம்மைகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா ரோபோ கூட பேச ஆரம்பிச்சிடுச்சு. முழிச்சுக்கிட்ட முகிலனுக்கு இத பார்த்ததும் ஆச்சரியத்துல பேச்சே வரல. அப்போ அந்த ரோபோ முகிலனை பார்த்து ரொம்ப அன்பா சொல்லுச்சு, முகிலா, இங்க இருக்கிற பொருட்கள் எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு. நீ எங்கள அன்பா பாத்துக்கிட்டா நாங்களும் உனக்கு ரொம்ப நல்ல நண்பர்களா இருப்போம் அப்படின்னு சொல்லுச்சு. இது முகிலனுக்கு கிடைச்ச ஒரு அன்பான எச்சரிக்கை. ஆனா முகிலன் தன்னோட வீட்டு பாடத்துல ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான். ரோபோ பேசுறத முகிலன் முழுச நம்பல. அவனுக்கு ரொம்ப சோம்பேறித்தனம் வேற. அதனால அவன், நீ நிஜமாவே மேஜிக் ரோபோனா என் வீட்டு பாடத்தை எழுது, அப்போதான் நான் உன்னை நம்புவேன் அப்படின்னு சொன்னான். ஸ்கூல் ஹோம்வொர்க்க ஒரு பொம்மைய செய்ய சொல்றது எவ்வளோ பெரிய தப்பு இல்லையா? அவன் அப்படி சொன்ன அடுத்த நிமிஷமே என்னாச்சு தெரியுமா? அந்த ரோபோ அவனோட ஹோம்வொர்க் நோட்டை தொட்டுச்சு. அவ்வளவுதான், அந்த புத்தகத்துல இருந்த எழுத்துக்கள் எல்லாம் அப்படியே மாயமா மறைஞ்சு போச்சு. முகிலனுக்கு செம ஷாக். இது அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்போ ரோபோ ரொம்ப கண்டிப்பான குரல்ல, நீ உன்னோட வேலைய செய்யாம சோம்பேறியா இருக்க, நான் எப்பவும் உதவ மாட்டேன் அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிச்சு. எந்த ஒரு பொருளும் நம்ம சோம்பேறியா மாத்திரக்கூடாது அப்படிங்கறத முகிலனுக்கு அது சுத்தி அடிச்ச மாதிரி உணர்த்துச்சு. இதுக்கு பிறகு முகிலன் ஒரு திருந்திய சிறுவனா மாறினான். முகிலன் கிட்ட எவ்ளோ பெரிய மாற்றம் வந்துச்சு தெரியுமா? முதல்ல தான் செஞ்ச தப்ப முழுசா உணர்ந்தான். உடனே உடைஞ்சு போன பொம்மைகளையெல்லாம் எடுத்து அவனாவே பொறுமையா பச வச்சு ஒட்டுனான். அப்புறம் தன்னோட சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு ஹோம்வொர்க்க அவனாவே உட்கார்ந்து எழுத ஆரம்பிச்சுட்டான். இப்படி முகிலன் தன்னோட வேலைகளை சுயமாகவும் ரொம்ப பொறுப்பாவும் செய்ய ஆரம்பிச்சத பார்த்து அந்த மாயாஜால ரோபோவுக்கு ரொம்ப சந்தோஷம். அன்னையில இருந்து முகிலனும் அந்த ரோபோவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஆமாங்க, நம்ம வேலைய நாமளே செஞ்சா நமக்கு எப்பவும் மதிப்பு அதிகம். இந்த கதையில இருந்து நாம கத்துக்கிட்ட முக்கியமான பாடம் என்ன? முக்கியமா 2 விஷயங்கள். ஒன்னு, நம்ம கிட்ட இருக்கிற பொருட்களை நாம ரொம்ப பத்திரமா அன்பா வச்சுக்கணும். 2வது, நம்மளோட வேலைகளை எப்பவுமே நாமளே சுயமாவும் பொறுப்புடனும் செய்யணும். இந்த 2 பழக்கங்களும் இருந்தா நீங்க தான் எப்பவும் சூப்பர் கிட்ஸ். சரி, இப்போ உங்களை தான் கேக்குறேன். முகிலன் மாதிரி இன்னைக்கு நீங்க எந்த நல்ல பழக்கத்தை ஆரம்பிக்க போறீங்க? உங்க பொம்மைகளை அழகா அடுக்கி வைக்க போறீங்களா? இல்ல உங்க ஹோம்வொர்க்க நீங்களே செஞ்சு முடிக்க போறீங்களா? யோசிங்க. இதை இன்னைக்கே ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான கதையோட சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்க பொருட்களை பத்திரமா பாத்துக்கோங்க. பாய்.